வணக்கம் நண்பர்களே, அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் மயிலாடுதுறையில் அருள்பாலிக்கும் ஞானாம்பிகை சமேத பதராண்யேஸ்வரர் திருக்கோயில். கோயிலை சுற்றி பார்த்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு அம்பாளை வணங்கி கொண்டு தல சிறப்பும் கேட்கலாம். இத்தலம் காசிக்கு இணையானது என்றும் கைலாயத்திற்கு நிகரானது என்றும் புராணங்கள் கூறுகின்றன. அன்னை பார்வதி தேவி சண்ட முண்ட அரக்கர்களை வதம் செய்வதற்காக சப்த கன்னியர்களாக வடிவெடுத்தாள். அவர்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. தங்கள் தோஷம் நீங்க 7 சிவாலயங்களை தேர்ந்தெடுத்த பூஜை செய்து தோஷம் நீங்க பெற்றனர். இவர்களின் சாமுண்டி வழிபட்ட ஸ்தலம் வள்ளலார் கோயில் ஆகும். சாமுண்டி இங்கு அஷ்டபுஜ துர்க்கையாக அருள்பாலிக்கிறாள். ஞானாம்பிகை அம்மன் சந்நிதியில் சுற்றிலும் சப்த கன்னியரின் சுதை சிலைகள் உள்ளன. இவள் ருத்ர அம்சம். சண்ட முண்டர்களை சாய்வதற்காகவே எடுத்த அவதாரம். ஒரு சிரமும் 4 கரமும் 3 நேத்திரங்களும் உடையவள். கோரப்பற்களும் கருப்பான மேனையும் படைத்தவள். புலித்தோலை உடித்து முண்டமாலை அணிந்திருப்பாள். கீழ் வலகரத்தில் முத்துமாலையும் சூலமும் இடக்கையில் முண்டமும் கொண்டிருப்பாள். மேலும் வலக்கரத்தில் கத்தியும் இடக்கரத்தில் கபாலமும் ஏந்திருப்பாள். சவத்தின் மேல் அமர்ந்திருப்பாள். பயங்கர முகத்துடன் காட்சி நல்குவாள். இவள் வெற்றி தேவதை, கோபரூபிணி. எதிரிகளை வெற்றி கொள்ள, எதிரிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள இவளை வழிபட வேண்டும். இவளை உபாசித்தால் கணவன் மனைவியும் மனைவி கணவனும் கட்டுப்பட்டு நடப்பவர். சப்த கன்னியரில் சாமுண்டி வழிபட்ட ஸ்தலம் வள்ளலார் கோயில் ஞானாம்பிகை சமேத வாதாண்யேஸ்வரர் திருக்கோயில் ஆகும். இக்கோயில் தருமை ஆதீனம் அருளாட்சியால் விளங்குகிறது. சாமுண்டி சிவன் அம்சம் உடையவள். 3 கண்களும் சூலமும் கடமும் அன்பும் சக்கரமும் பாசமும் பலகையும் வில் சங்கு ஆகிய கொண்டு 8 கரங்களுடன் உடையவள். சடாமகுடம் உடையவள். சப்த கன்னியரின் சாமுண்டி வழிபட்ட ஸ்தலம். மயூரநாதரை வழிபாடு செய்து வந்தாள். அவளுக்கு அருள்பாலிக்க சிவன் ரிஷபத்தில் வந்தார். நீண்ட தூரத்தை குறைந்த நேரத்தில் கடந்து ரிஷபத்திற்கு தன்னால்தான் சிவபெருமான் இவ்வளவு தூரத்தை விரைவாக கடக்க முடிகிறது என்ற ஆணவம் ஏற்பட்டது. இதை அறிந்த சிவன் நந்தியின் ஆணவத்தை அடக்க தமது திருவடியில் பெருவிரலில் சிறிது அழுத்தினார். உடனே நந்திதேவர் பாதாள உலகத்திற்கு போய்விட்டார். தனது தவறை உணர்ந்த நந்தி தனக்கு இனிமேல் ஆணவம் ஏற்படாதவாறு ஞான உபதேசம் செய்ய இறைவனை வேண்டினார். அதற்கு சிவபெருமான், நந்தி, இவ்வுலகில் மக்கள் அனைவரும் தங்களது பாவம் தீர கங்கையில் நீராடுவர். இந்த பாவங்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு கங்கை தன் பாவத்தை ஐப்பசி மாதம் அமாவாசை அன்று இத்தல காவேரியில் நீராடி போக்கிக் கொள்ளும். அப்போது காவிரியின் வடகரையில் தோன்றி குருவாக இருந்து உனக்கு ஆணவத்தை அடக்க
முறை பற்றி உபதேசம் செய்வேன் என்றார். இதனால் இத்தலம் ரிஷபத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் மேத தட்சிணாமூர்த்தி காட்சியளிக்கிறார். குருவின் முன்னால் நந்தி, சிவன் சன்னதியில், அம்பாள் சன்னதியில் முன்புதான் நந்தி பார்த்திருப்பீர்கள். ஆனால் இத்தலத்தில் மட்டும்தான் தட்சிணாமூர்த்திக்கு சன்னதி முன்பு நந்தி இருப்பதை காண முடியும். இவரை தரிசித்தால் ஆணவம் நீங்கி முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வீடியோ ஷேர் பண்ணுங்க. கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த திருத்தலம் பார்க்கட்டும். வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.